ஹலோ எவ்ரிவன். டாம் காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. யாழினி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே பிரின்சிபல் அப்டின்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் வந்து வயசானவங்க அந்த மாதிரி. ஆனா இவங்க வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த ஒரு பேரியர்லாம் கொஞ்சம் உடைச்சுட்டு, கொஞ்சம் ஒரு யங்கான ஒரு பிரின்சிபல். அதே மாரி ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்பாங்க. அதே சமயம்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரியான ஒரு பிரின்சிபல் தான். இன்னைக்கு அவங்க கிட்ட ஆக்சுவலி நெறைய அவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அவங்களுடைய டிகிரி தான். ஏன்னா நம்ம 4 டிகிரி பண்றதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அவங்க டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ல அத்தனை டிகிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நன் அதர் தேன் எங்க காலேஜோட பிரின்சிபல் டாக்டர் கே. ஃப்ளாரன்ஸ் அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு டாம் காஸ்ட் மேம். மேம் இன்னைக்கு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க இத்தனை டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ல வந்து அவ்ளோ டிகிரி பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு அது வந்து பண்ணணும்னு தோணுச்சு? எங்கிருந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? சின்ன வயசுலேருந்தே படிக்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் எல்லா டிகிரியுமே படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டில சேர்ந்து, தென் ஃபுல் டைம் எம்ஏ படிச்சேன். எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பிஹெச்டி ரிசர்ச்சா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டில தான் படிச்சேன். அப்புறம் எம்ஏ தமிழ் முடிச்சேன். என்னன்னா, என்னோட ஃபேமிலில வந்து யாருமே எங்க ஃபேமிலில ஹையஸ்ட் டிகிரி யாரும் இல்ல. ஸோ, எனக்கு அந்த சின்ன வயசுல அந்த +2 படிக்கிறச்ச அம் நான் என்ன நெனச்சேன்னா, ஹையஸ்ட் டிகிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்பலாம் நமக்கு தெரியாதுல்ல. பிஹெச்டி இஸ் த ம். ஹையஸ்ட் டிகிரின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கேம் டூ நோ தட் ஓகே பிஹெச்டி எப்படியாவது பண்ணணும். ரிசர்ச் ஓரியன்டடா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன படிக்கணும். அப்புறம் ஹையஸ்ட் டிகிரி என்ன படிக்கணும்னு திங்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பிஜி, யூஜிலாம் படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஐ டிட் மை பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ தமிழ் அண்ட் எம்பிஏ ஹெச்ஆர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு ஆஸ் அ பெர்சனா உங்களோட பெர்சனல் லைஃப்லயும் சரி, இல்ல உங்களோட கரியர்லயும் சரி, ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க? இது வந்து என்னோட மாம் தான். ம். என்னோட அம்மா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் என்னோட டீச்சர். அந்த அந்த ஸ்கூலிங்ல இருந்த அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப நிஜமாவே அது திரும்ப கிடைக்காதாலாம் நான் ஏங்கியிருக்கிறேன். அ அந்த அதில வந்துட்டு என்ன ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எல்லாரையும் கம்பேர் பண்றச்ச ஒருத்தர சொல்லுங்க அப்டின்னா மை மாம். ம். பட் ஷி இஸ் எ லவ்லி மேம். அவங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமேசிங்கா இருக்கும். எல்லாம் கலந்த கலவைன்னு சொல்லுவோம்ல. ம். அதுதான் என்னோட அம்மா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு காஃபி போட்டு குடுக்கணும்னா கூட, வி வில் ஃபீல் வெரி டயர்ட் அண்ட் வி வில் சே, "ஐயோ! என்னால முடியல" அப்படின்னு. பட் மை மாம் இஸ் நாட் லைக். ம். ஷி வாஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் டு சே தட் ஹூஎவர் கம்ஸ் இன், தென் வி ஹேவ் டு ட்ரீட் நைஸ்லி. நமக்கு இருக்கோ இல்லையோ, அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அந்த குவாலிட்டிலாம் இப்ப நான் நெறைய பேர்ட்ட நான் பார்க்கறதில்ல. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுயநலமே இல்லாம ஒரு ஜீவன் இருந்தது அப்டின்னா, ஐ ஐ ஐ வுட் சே தட் ஆல் த மதர்ஸ். பட் என்ன நீங்க பர்சனலா கேட்டதுன்னா, என் அம்மாவோட பர்சனல் குவாலிட்டீஸ் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்ப வந்துட்டு நீங்க டீச்சிங் கரியர்ல இவ்வளோ வருஷமா இருக்கீங்க. இப்போ நீங்க டீச்சரா இருக்கும்போது, இல்ல நீங்க டீச்சிங் இதுல இருக்கும்போதுட்டு, அப்ப நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கும், இப்ப நீங்க வந்து பிரின்சிபல் ஆயிட்டு நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்குமான அந்த வித்தியாசம் வந்து எப்படி பார்க்குறீங்க? டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். பட் டீச்சரா இருந்துட்டு பிரின்சிபலா இருக்கிறது வந்து ஐ வுட் சே இட்ஸ் அ டிராஸ்டிக் சேஞ்சஸ். டீச்சரா இருக்கிறது வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கீழ உட்காந்து பார்க்கறதுக்கும், ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கறதுக்கும் அந்த வித்தியாசமா தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலது வந்து நமக்கு அந்த குவாலிட்டி இருக்காது. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லா வி ஹேவ் டூ என்ஃபோர்ஸ் இட். ம். அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். இப்ப வந்து இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் இப்ப கரண்ட்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க பாசிட்டிவா பார்க்குற விஷயங்கள் என்ன? நெகட்டிவா பார்க்குற விஷயம்? பாசிட்டிவ்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பசங்க வந்துட்டு எல்லாமே அவங்களோட கூட இருந்து, இத பண்ணுங்க, அத பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிகேட் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஜஸ்ட் நீங்க சொன்னா போதும். சொல்றதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ விட ரொம்ப அ டெக்னாலஜிக்கலா பார்த்தாலும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட, அவங்க வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்காங்க, இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸு. இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டா பசங்க வந்து அவங்களுடைய டியூட்டீஸ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவா தான் நான் நெனைக்கிறேன். பயம்ன்றதே இல்ல. நெகட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆஸ் அ சோசியாலஜிஸ்ட் ஐ வுட் சே தட் இப்ப வந்து எல்லாம் அந்த WhatsApp, ரீல்ஸ் இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதையே பார்த்துட்டு அவங்களுடைய டைம் ஃபுல்லா அது வேஸ்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் அதில நெறைய நாலேட்ஜஸ் வந்து அவங்களால கெயின் பண்ண முடியுது.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ்ஸ் அவங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது. அவங்க வந்துட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள்ல பயங்கர விரிசல் வந்திருக்கு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா கிட்ட பேசுற டைம் குறைச்சலாயிடுது. அவங்க உறவினர்கள பார்த்து அ வெல்கம் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட இன்ட்ராக்ஷன் இல்ல இந்த மாரி விர்ச்சுவல்ஸு, ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதே அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில குறைஞ்சிட்டு வந்துருச்சு. நெறையவே குறைஞ்சிருச்சு. அது வந்து நான் நெகட்டிவா தான் பார்க்குறேன். இது 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 வந்து என்ன எங்க போய் முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து உறவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். எமோஷனல் அதுதான் நான் வந்து ஐ ஷுட் சே தட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்ட்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில, எமோஷனலாவும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸும், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இஃப் வி ஆர் வெல் வெர்ஸ்ட் வித் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், தென் ஒன்லி வி கேன் ஹேண்டில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு டீச்சரா நாங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது அப்படிங்கிறத தாண்டி, பிரின்சிபலா நீங்க நெறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா எனக்கு எனக்கு நான் ரீசென்ட் டைம்ல அப்சர்வ் பண்ற விஷயம் என்னன்னா, என்னுடைய அப்பா, அம்மா என்ன வளர்த்த விதமும், இப்ப இருக்கக்கூடிய வர பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டீச் பண்ற அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற விதமும் கொஞ்சம் சேஞ்சா இருக்குது அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். இப்போ ஒரு வேளை இப்ப எல்லாமே சொல்றாங்க, இப்ப நான்லாம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா, முதல்ல நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. டீச்சர் என்ன அடிச்சாங்கன்னா, நீ என்ன தப்பு பண்ண அதனால அடிச்சாங்க. ஆனா இப்ப வர பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது வந்துட்டு, அவன் என்ன வேணா பண்ணட்டுமே, நீங்க எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இதுவா இருக்கு. ம். ஆனா இப்ப இருக்க பேரண்டிங் வந்து ரொம்ப ஜென்டில் பேரண்டிங்லாம் சொல்லி வந்துருச்சு. ஆனா இப்ப இருக்க பேரண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க போனாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஆல்வேஸ் ரைட் இஸ் ரைட், ராங் இஸ் ராங். அப்போ நம்ம ஆஸ் அ பேரண்ட் அ என்ன கரெக்ட்டு, என்ன தப்புன்னு சொல்லிக் குடுக்கிறத விட, அவங்கள வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம பிரதிபலிக்க போறோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு டீச்சர் வந்து பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்து அவ்ளோ ஒரு கடமைய கடவுள் வந்து குடுத்துருக்கிறாரு. அப்ப இப்ப இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூல்ல யாரும் அவ்ளோ அட்டென்ஷன் பேரண்ட்ஸ் வந்து குடுக்குறாங்களான்றது தெரியல. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 1/2 இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸும் எந்த ஸ்கூல் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, அந்த மாரி காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்ளோ நேரம் குழந்தைங்க கிட்ட வந்து செலவிடுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன இப்போ இருக்கிற பேரண்டிங் வந்து கொஞ்சம் அவங்க தங்கள மாத்திக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்கங்கிறது வந்து நம்ம கிட்ட குடுத்த ஒரு தலையாய ஒரு கடமை. அத நம்ம சொசைட்டிக்கு வந்து எப்படி நம்ம குடுக்க போறோங்கிறது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஒரு குழந்தை சொசைட்டிய வந்து அக்செப்ட் பண்றதா? இல்லையா? அது தப்பு பண்றதா? இல்லையாங்கிறது வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. த ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து பேரண்ட்ஸ் தான். அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன குடுக்கணும் அந்த குழந்தைக்குன்னா, அவங்களுடைய டைம குடுக்கணும். உங்களோட ஒப்பீனியன்ல இருந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு ஒரு விமன் வந்துட்டு படிக்கிறதும் சரி, இல்ல வேலைக்கு போறது அப்படிங்கிறது சரி, எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணா இருந்துட்டு வேலைக்கு போகுறது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து டிபெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். டிபெண்ட்ஸ் அப்பான் தர் சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட். 2 திங்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பெண்கள் வந்து வேற விதமா வந்து நேரத்த வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீரியலு, சினிமா அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து குழந்தைங்க வந்துருச்சு அப்படின்னு. அப்படி இல்லாம, அந்த நேரத்த வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா நம்மள உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து அதுல ரொம்ப கான்ஸ்டன்ட்டா நான் வந்து ஒர்க் பண்ணேன். இருக்கிற காலகட்டத்தில, இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா, அந்த நெகட்டிவிட்டிய எடுத்து களைச்சு போட்டுட்டு, பாசிட்டிவா அத எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணணும் உடனே. உடனே அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லைங்களா? அந்த டெசிஷன் மேக்கிங்க ஆன் டைம்ல எடுக்க கத்துக்கணும். அப்போ காலம் தாழ்ந்த பிறகு நம்ம டெசிஷன் எடுத்தோம்னா, அது பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். இப்போ இன்றைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அ நம்ம இந்த சொசைட்டி வந்து பேட்ரியார்கி சொசைட்டி. இன்னமும் நம்ம ஈக்குவாலிட்டின்னு பேசுறோம். ஈக்குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலி நெறைய ஈக்குவாலிட்டின்னு பேசுறோம். பட் உள்ளுக்குள்ள நம்ம வீட்ல அப்படின்னு போனோம்னா கல்ச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்றாங்க, ரிச்சுவல்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில, இந்த மாரி சூழ்நிலையில நாம ஆஸ் அ அ ஆஸ் அ லேடி, ஆஸ் அ பெண்கள் விடவே கூடாது. அந்த நெகட்டிவ நம்ம உடனே களையணும்னா, நம்ம நெறைய வந்து நமக்குள்ளவே நம்ம என்ன செல்ஃப் மோட்டிவேட் ஆயிக்கணும். அப்ப இந்த பாரதியார் சொல்ற மாதிரி, "பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் திரு பேணி வளர்த்திடும் ஈசன். இம்மண்ணில் வாழ்ந்த சில மூடர் நல்ல மாதறிவை கெடுத்தார். கண்கள் 2ல் ஒன்றை குத்தி காட்சியை கெடுத்திடலாமோ." ஸோ கண்கள் 2 அப்படி பாரதியார் சொல்லும்போது, ஒரு கண்ணு ஆணுக்கும், ஒரு கண்ணு பெண்ணுக்கும். அப்ப ஆணும், பெண்ணும் சமம்.
அப்போ அந்த காலகட்டத்துல நம்ம வந்து லெட் கம் வாட் மே, இவங்களால தான் அந்த பிரச்சனை வந்தது, ஹஸ்பண்டால வந்தது, பிரதரால வந்தது, அப்பாவால வந்தது, அப்படி மட்டும் பெண் பிள்ளைகள் நினைக்கவே கூடாது. நினைக்காம நம்ம இந்த வந்து இந்த நாட்டுல, இந்த சமுதாயத்துல நிலைச்சு நம்ம பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்றத அவங்க ரொம்ப முழு மூச்சோட அந்த ஆப்ஷன் ஏக்கு போகாம ஆப்ஷன் பிக்கு அவங்க கண்டிப்பா வரணும். ஆப்ஷன் ஏங்கிறது என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த நெகட்டிவே அவங்க மனசுக்குள்ள போட்டு நினைக்காம ஆப்ஷன் பி நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தணும். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ட்ரீம் ஹை, டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ். நான் அச்சீவ் பண்ண முடியாத ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் நம்மள பார்த்துட்டு இருக்கு. நீங்க எப்பவுமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸோட நீங்க இருக்கும்போது, கட்டாயம் ஒரு நாள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அச்சீவ் பண்ணுவீங்க. நான் வந்து இத பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, என்னோட ட்ரீம நான் வந்து பிக்கா ஆக்கினதுனால தான் ஒரு பேராசிரியர்ல இருந்து கல்லூரி முதல்வரா நான் வந்திருக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியதும் நான் அத தான் சொல்ல வரேன். நல்ல ஒரு பெரிய கனவு காணுங்க. நீங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவீங்க. முக்கியமா நல்லதையே நினையுங்க. நல்லதே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இஃப் யூ திங்க் ஒரு விஷயத்த கன்டினியூஸா நீங்க நினைச்சுக்கிட்டு அத பண்ணும்போது, டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் இட். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஹேப்பன். தேங்க் யூ ஸோ மச் மேம். இங்க வந்து இந்த ஒரு செஷன் நிஜமாவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் ஒரு விஷயமே வந்துட்டு இப்ப இருக்க ஜெனரேஷன் பிள்ளைங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்ல, அதுல இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களோட டாம்காஸ்ட் வந்துட்டு இங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இன்னும் நிறைய பாட்காஸ்ட்ல நிறைய எபிசோட்ல கண்டிப்பா இன்னும் நிறைய உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுட்டு இருக்கிறது டாம்காஸ்ட், a voice of Tamasian, a community podcast by St. Thomas College of Arts and Science, Coimbatore.